இது வரைக்கும் நீங்கள் கம்ப்ளீஷன் ஆஃப் ஃபிகரில் பார்ட் 1 to பார்ட் 3 வீடியோ பார்க்கலன்னா அதுக்கான வீடியோஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஃபஸ்ட் அதை பார்த்துட்டு வந்து இந்த பார்ட் 4 வீடியோ பாருங்கள். இப்போ உங்களுக்கு கொஸ்டின் என்ன பண்ணிடுவாங்கன்னா இப்படி கொடுத்துருவாங்க. இப்படி கொடுத்துட்டு இதில் ஆப்ஷன் 4 ஆப்ஷன் கொடுத்து எந்த ஆப்ஷன் நீங்கள் ப்ளேஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக ஃபிகர் வந்து கம்ப்ளீட் ஆகுது அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், ஒவ்வொரு ஆப்ஷனாக எடுத்து அந்த இடத்துல நீங்கள் வச்சு இமேஜின் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நான் ஃபஸ்ட் ஆப்ஷன் வச்சு பார்க்குறேன்னா எனக்கு இப்படி வரும், உள்ள ஒரு ட்ரையாங்கிள் வரும், இப்படி ஒரு ஏரோ மார்க் வரும், வந்து இப்படி கம்ப்ளீட் ஆகும். எக்ஸ்ட்ரா இங்கே லைன்ஸ்லாம் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ரைட் சைடு பார்த்த மாதிரி ஏரோ இருக்குது கரெக்டாக. அப்போ எனக்கு இங்கிட்டும் என்னவாக இருக்கும், ரைட் சைடு பார்த்த மாதிரி தானே ஏரோ வரும். அதனால் நான் என்ன பண்ணுறேன், ரைட் சைடு பார்த்த மாதிரி இருக்கக்கூடிய ஏரோ வர்றதை சூஸ் பண்ணுறேன். லெஃப்ட் சைடு இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு ஆப்ஷனை கேன்சல் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து லைன் போகுது அப்படின்னா இப்படி தானே ஒரு லைன் வந்துருக்கணும். இது வந்து டாப் லெஃப்ட் கார்னர்ன்றது இது தானே. இங்கேருந்து எனக்கு லைன் வருதா, வரல. இங்கே பார்த்தீங்கன்னா தேர்ட் ஆப்ஷன்லேயும் அதே மாதிரி பார்க்குறேன், வரல. அதனால் அதையும் எடுத்துக்கிறேன், விட்டுறேன். இப்போது செகண்ட் ஆப்ஷனில் வருது, ஃபோர்த் ஆப்ஷனில் வருது. எனக்கு நல்லா தெரியுதும் இங்கேருந்து இது வரைக்கும் போய் இப்படி ஒரு ட்ரையாங்கிள் க்ரியேட் ஆகணும், ஒரு ஏரோ மார்க் க்ரியேட் ஆகணும். எனக்கு வந்து ஃபோர்த் ஆப்ஷனில் இப்படி வந்து இப்படி க்ரியேட் ஆகுதான்னு பார்த்தா எனக்கு க்ரியேட் ஆகலை. அதனால் நான் ஃபோர்த் ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிக்கிறேன், செகண்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நமக்கு செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். ஃபஸ்ட் ஆப்ஷன் என்ன பண்ணுங்கள், ப்ளேஸ் பண்ணிங்கன்னா எப்படி இருக்கும், ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து இப்படி கம்ப்ளீட் ஆகிடும். நமக்கான இப்படி ஃபுல்லாக உங்களுக்கு ஸ்கெட்ச் பண்ணிட்டு சொல்கிறேன். கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு இப்படி க்ரியேட் ஆகுது, இப்படி க்ரியேட் ஆகும். ஃபஸ்ட் ஆப்ஷனில் நீங்கள் போட்டிங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷனில் வந்து, ஆனால் எனக்கு இது ஆன்சர் கிடையாது. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஷேடரோட இது வந்து ஃபுல்லாக என்ன இருக்குது, கம்ப்ளீட் ஆகிருக்கு. அப்போ எனக்கு என்ன ஆகும், இந்த லைனோட இந்த ஷேடு ஃபுல்லாக இப்படி கம்ப்ளீட் ஆகிருக்கும். அப்போ தான் இது பார்க்குறதுக்கு இந்த ஷேப்பில் என்ன இருக்கும், இப்படி கரெக்டாக இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி. ஆனால் இங்கே ஃபஸ்ட் ஆப்ஷனில் எனக்கு என்ன இல்லைன்னா அந்த மாதிரி இல்லை. அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன், ஃபஸ்ட் ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிக்கிறேன், செகண்ட் ஆப்ஷன் பார்க்குறேன். செகண்ட் ஆப்ஷனில் வந்து இப்படி கம்ப்ளீட் ஆகுது. இங்கே பிளாக் ஷேடு அதுக்கேற்ற மாதிரி வந்துருச்சு. இங்கேயும் ஆங்கிள் பக்கத்தில் இருக்குது. செகண்ட் ஆப்ஷன் எனக்கு கரெக்டாக இருக்குது. நான் செகண்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போது தேர்டும் ஃபோர்த்தும் ஆனால் என்ன பண்ணிக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா, டைம் இல்லைன்னா நீங்கள் செகண்ட் ஆப்ஷனை போட்டு டக்குன்னு நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். இப்போ தேர்ட் ஆப்ஷன் பாருங்கள். தேர்ட் ஆப்ஷனில் வந்து இங்கே எனக்கு பிளாக் ஷேடு இருக்குது. இங்கே நான் பிளாக் ஷேட் பண்ணேன்னா எனக்கு இங்கே என்ன ஆயிரும், ஒயிட் ஷேட் ஆகிடும். இங்கே பிளாக் ஷேடு, ஒயிட் ஷேடு, அப்புறம் பிளாக் ஷேடுன்னு சொல்லி ஒரு ஆர்டராக இருக்காது, பார்க்குறதுக்கு ஒரு ஃபார்மில் கம்ப்ளீட் ஆகாது. அதனால நான் தேர்ட் ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபோர்த் ஆப்ஷன் பார்க்குறேன். ஃபோர்த் ஆப்ஷன் நான் ஸ்கெட்ச் பண்ணேன்னா எனக்கு ஃபுல்லாகவே என்ன ஆகிடும், பிளாக் ஆகிடும் கரெக்டாக. இங்கேருந்து இது வரைக்கும் பிளாக் பண்ணியிருக்காங்க. அப்போ எக்ஸ்ட்ரா இந்த இடம் வரைக்கும் பிளாக் வந்தால் ஓகே, ஆனால் அதுக்கு மேலேயும் பிளாக் வருது. அதனால எனக்கு என்ன பண்ண முடியாது, நான் ஃபோர்த் ஆப்ஷனை சூஸ் பண்ண முடியாது. நான் செகண்ட் ஆப்ஷனை ஆன்சரை சூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்குறேன். இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே ஒரு சர்க்கிள் இருக்குது, சர்க்கிளை சுற்றி லைன்ஸ் இருக்குது. இப்போ இங்கே பாருங்கள், செகண்ட் ஆப்ஷனில் இந்த லைன் என்ன ஆகலை, கம்ப்ளீட் ஆகாமல் இருக்குது. அதனால செகண்ட் ஆப்ஷன் எடுத்துடலாம், வேணாம், அது வராது. இப்போ தேர்ட் ஆப்ஷன் பாருங்கள், இந்த இடத்துலேருந்து இப்படி கம்ப்ளீட் ஆகணும், ஆனால் கம்ப்ளீட் ஆகாமல் இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணுறேன், தேர்ட் ஆப்ஷனை எலிமினேட் பண்ணுறேன். இப்போ ஃபஸ்ட்டும் ஃபோர்த் ஆப்ஷன் ரெண்டும் இருக்குது. இப்போ ஃபோர்த் ஆப்ஷனை பார்க்குறேன். இந்த இடம் கம்ப்ளீட் ஆகாமல் இருக்குது லைனு. மற்ற எல்லாத்துலேயும் பாருங்கள், எல்லா இடம் இல்லை, இந்த இடம் கம்ப்ளீட் ஆகி தானே இருக்குது. அப்போ இங்கேயும் கம்ப்ளீட் ஆகி தானே இருக்கணும். ஃபோர்த் ஆப்ஷனில் கம்ப்ளீட் ஆகலை, எலிமினேட் பண்ணியாச்சு. பேலன்ஸ் இருக்கிறது ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் நம்மளோட ஆன்சராக இருக்கும். எல்லாமே என்ன ஆகுது, கிராஸ் கட் ஆகுது, உள்ள ஒரு சர்க்கிள் இப்படி இருக்குது. இப்போ ஃபோர்த்து கொஸ்டின் பாருங்கள். எனக்கு நான் பார்த்த உடனே முடிவு பண்ணுறது என்னென்னா, ஒரு லைன் அப்புறம் ஒரு லைன் இப்படி விட்டு ஒரு லைன் வரணும். ஏன்னா எல்லா இடத்துலையும் அப்படி தான் இருக்குது சைடெல்லாம். அப்படிங்கும்போது நான் பார்க்குறேன், இந்த இடத்துல ஒரு லைனும் இங்கே ஒரு லைனும் வரணும் விட்டு. இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனில் எனக்கு அந்த மாதிரி வரல, ஃபுல் லைனாக வந்துருச்சு. செகண்ட் ஆப்ஷன் ஓகே, கரெக்டாக வருது. தேர்ட் ஆப்ஷனில் எனக்கு அந்த மாதிரி வரல, அதனால் நான் எலிமினேட் பண்ணிக்கிறேன். ஃபோர்த் ஆப்ஷன் பார்க்குறேன். ஃபோர்த் ஆப்ஷனில் அப்படி வருது, வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஒரு லைன் வருது. எல்லா இடத்துலையும் பாருங்கள், இப்படி வந்து இப்படி ஒரு லைன் விட்டு ஒரு லைன் இருக்குது, அதுக்கு மேலே ஒரு லைன் இருக்கா, இல்லை. ஆனால் இங்கே மட்டும் எக்ஸ்ட்ரா இந்த லைன் இருக்குன்றனால இதை ஃபோர்த்தையும் எலிமினேட் பண்ணிக்கிறேன். அப்போ என்னோடய ஆன்சர் என்னவாக இருக்கும், செகண்ட் தான் என்னோடய ஆன்சர். செகண்ட் ஆப்ஷன் எடுத்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கொயர் டைமண்ட் ஷேப்பில் இருக்கிறது இப்படி கம்ப்ளீட் ஆகுது, மேலே அந்த சர்க்கிளை கம்ப்ளீட் பண்ணுது, ஒரு லைன் விட்டு ஒரு லைன் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ ஃபிஃப்த் ஆப்ஷன், ஃபிஃப்த்து கொஸ்டின் பாருங்கள். ரெண்டு ஸ்கொயரை கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி பக்கத்தில் வரணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் தள்ளி மூணாவது, அப்புறம் ஒரு நாலாவது வரும், அப்புறம் ஒரு சர்க்கிள் வரும். அப்படி போட்டால் தான் இது கரெக்டாக கம்ப்ளீட் ஆகும். கரெக்டாக இங்கே நான் செகண்ட் ஆப்ஷன் பார்க்குறேன். எனக்கு நடுவால் ஒரு சர்க்கிள் க்ரியேட் ஆகுது. இந்த இடத்துல நடுவால் எதுவும் சர்க்கிள் க்ரியேட் ஆகுதா, கிடையாது. இப்போ இந்த இடத்துல எல்லாம் அப்படி சர்க்கிள் க்ரியேட் ஆகிருந்ததுன்னா நான் ரெண்டாவது ஆப்ஷன் சூஸ் பண்ணலாம், ஆனால் இங்கே அப்படி வரல. அதனால் செகண்ட் ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிக்கிறேன். இப்போது நெக்ஸ்ட்டு பாருங்கள், எனக்கு இந்த இடத்துல ரெண்டு இது பக்கத்தில் இப்படி வந்து கம்ப்ளீட் ஆகணும். தேர்ட் ஆப்ஷனில் பாருங்கள், பக்கத்தில் எல்லாம் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு வந்திருக்கு, அதனால் தேர்ட் ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிக்கிறேன். இப்போது ஃபஸ்ட் ஆப்ஷன் ஃபோர்த் ஆப்ஷன் தான் பேலன்ஸ் இருக்குது. எனக்கு வந்து மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா 1 2 3 4 லைன் தான் இப்படி க்ரியேட் ஆகும், எல் மாதிரி. ஆனால் இங்கே ஃபோர்த் ஆப்ஷனில் 1 2 3 4 5 க்ரியேட் ஆகிருக்கு. அதனால் ஃபோர்த் ஆப்ஷன் எலிமினேட் பண்ணுறேன். ஃபஸ்ட் ஆப்ஷன் என்னோடய ஆன்சராக இருக்கும்.
ஏன்னா இதில் தான் ஃபஸ்ட்டு ரெண்டும் என்ன இருக்குது பக்கத்தில் இருக்குது, அப்புறம் கொஞ்சம் தள்ளி தள்ளி 2 எல் ஷேப்பில் க்ரியேட் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். எனக்கு வந்து ஷேப் இப்படி கம்ப்ளீட் ஆகுது அப்படின்னா என்ன ஆகும்? கீழே இப்படி வந்து தானே கம்ப்ளீட் ஆகும். அப்போது டாப் லெஃப்ட் கார்னரில் இப்படி வரணும். டாப் லெஃப்ட் கார்னரில் இப்படி வருது. ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து அப்போ இருக்கட்டும். செகண்ட் ஆப்ஷனில் இப்படி வருதான்னு பார்த்தா வரல, அதனால் எலிமினேட் பண்ணிக்கிறேன். தேர்ட் ஆப்ஷன் இப்படி வருதான்னு பார்க்குறேன், வரல, எலிமினேட் பண்ணிக்கிறேன். ஃபோர்த் ஆப்ஷனில் பார்க்குறேன், இப்படி வருதான்னு பார்க்குறேன், வரல, அதையும் எலிமினேட் பண்ணிக்கிறேன். இப்போ என்னோடய ஆன்சர் ஃபஸ்ட்டு தான். இப்போது இந்த ஆப்ஷன் நீங்கள் எடுத்தால் இங்கே ப்ளேஸ் பண்ணிங்கன்னா எப்படி வரும்? இந்த லைன் இதுவும் கம்ப்ளீட் ஆகும், இந்த இடத்துல இப்படி இருக்கும், இங்கே கம்ப்ளீட் ஆகும், இங்கே 2 ஏரோ இருக்கும், இங்கே ஒரு லைன், இது அப்படியே என்ன ஆகுது? கரெக்டாக மேட்ச் ஆகுது. அதனால் நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? ஆப்ஷன் ஏவை நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ நெக்ஸ்ட்டு 7th கொஸ்டின் பாருங்கள். ஆப்ஷன் நம்பர் ஃபஸ்ட்டே நான் பார்க்கும்போது என்ன பார்க்குறேன்னா, இங்கே சர்க்கிள் கம்ப்ளீட் ஆகும், அப்புறம் இந்த லைன் கம்ப்ளீட் ஆகும், அப்புறம் ஒரு சர்க்கிள் இப்படி க்ரியேட் ஆகும். அந்த மாதிரி எங்கே இருக்குன்னு பார்க்குறேன். இங்கே பார்க்குறேன் சர்க்கிள் கம்ப்ளீட் ஆகாமல் பாதி லைனாக இருக்குது. அதனால் ஃபஸ்ட் ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிக்கிறேன். வேறு என்னென்ன என்னால் எலிமினேட் பண்ண முடியும்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த இடத்துல எனக்கு பார்க்குறேன், இங்கே சர்க்கிள் வந்துட்டு ஸ்ட்ரைட் லைன் தான் ஒன்று வரணும். ஏன்னா இங்கே சர்க்கிள் வந்துட்டு இங்கே ஸ்ட்ரைட் லைன் தானே வந்திருக்கு, ஆனால் இங்கே லைன் விட்டு லைன் தான் வந்திருக்கு. அதனால் தேர்ட் ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிக்கிறேன். செகண்ட் ஆப்ஷன் பார்க்குறேன். செகண்ட் ஆப்ஷன் பார்க்கும்போது எனக்கு எக்ஸ்ட்ரா நிறைய லைன் வருது. ஃபஸ்ட்டு சர்க்கிள் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் கிராஸ் கட்டாக ஒரு லைனு, அப்புறம் ஒரு ஸ்ட்ரைட் லைன் வருது. இந்த கிராஸ் கட் பண்ணுற மாதிரி இப்படி வந்துருந்ததுன்னா ஓகே, ஆனால் இப்படி வரல, எக்ஸ்ட்ரா இந்த இடத்துல இந்த லைன் இருக்குது. அதனால் செகண்ட் ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிக்கிறேன். ஃபோர்த் ஆப்ஷன் சூஸ் பண்ணுறேன், அது ஆனால் கரெக்டாக செட் ஆகுது. அதனால் நான் ஃபோர்த் ஆப்ஷன் என்ன பண்ண போகிறேன்? சூஸ் பண்ணிக்க போகிறேன். வரைஞ்சிங்கன்னா சர்க்கிள் கம்ப்ளீட் ஆகும், ஒரு லைன் ஸ்கொயர் கம்ப்ளீட் ஆகும், இன்னொரு சர்க்கிள் கம்ப்ளீட் ஆகும். இப்போது 8th கொஸ்டின் பாருங்கள். இதை பார்க்கும்போது நமக்கு எப்படி தெரியுது? கீழே இப்படி ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆயிருக்குன்னா மேலே இப்படி ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆயிருக்கும். இங்கே ஒரு ட்ரையாங்கிள் இப்படி ஃபார்ம் ஆயிருக்குன்னா அப்போ இங்கேயும் ஒரு ட்ரையாங்கிள் இப்படி ஃபார்ம் ஆயிருக்கும். இங்கே ஒரு சர்க்கிள் இருக்குன்னா அப்போ இங்கே ஒரு சர்க்கிள் இருக்கும். இந்த மாதிரி எங்கே ஃபிகர் இருக்குன்னு பாருங்கள். ஒரு லைன் ஃபஸ்ட் ஆப்ஷனில் நமக்கு அந்த மாதிரி இருக்குது. இப்போ நீங்கள் தேர்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்ததுன்னா ஓகே, நம்ம இதை சூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த இடத்துல இல்லை, அதனால் என்ன பண்ண முடியாது? தேர்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ண முடியாது. செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இங்கே ஜாயிண்ட் ஆகி இருந்ததுன்னா ஓகே, ஃபஸ்ட் ஆப்ஷன் மாதிரி இருந்திருக்கும், சூஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் இப்போ இது இந்த எஜ்ஜில் ஜாயிண்ட் ஆகிடுச்சு, அதனால் செகண்ட் ஆப்ஷனையும் சூஸ் பண்ண முடியாது. தேர்ட் ஆப்ஷனில் முன்ன சொன்ன மாதிரி இங்கே சர்க்கிள் க்ரியேட் ஆகிருந்ததுன்னா கரெக்டாக இருந்திருக்கும், ஆனால் இங்கேயும் க்ரியேட் ஆகலை. அதனால் நான் என்ன பண்ணுறேன்? செகண்ட் தேர்டையும் கேன்சல் பண்ணிக்கிறேன். ஃபோர்த் ஆப்ஷன் பார்க்குறேன். இது இங்கேருந்து இந்த எஜ்ஜில் தான் ஜாயிண்ட் ஆகிருக்கணும், அப்போ தான் ஃபோர்த் ஆப்ஷன் கரெக்டாக இருந்திருக்கும். ஆனால் சைடில் ஜாயிண்டாக இருக்கிறதுனால ஃபோர்த் ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிக்கிறேன். இப்போ 9th கொஸ்டின் பாருங்கள். சர்க்கிள் என்ன ஆகும்? கம்ப்ளீட் ஆகுமா? இங்கேருந்து என்ன ஆகுது? எல்லா இடத்துலையும் லைன் போகுது, அப்போ இங்கேயும் ஒரு லைன் வந்திருக்கும். இந்த லைன் இது வரைக்கும் கம்ப்ளீட் ஆகிருக்கும். இங்கே ஒரு ஸ்கொயர் போட்டு அதில் இப்படி 4 வந்திருக்கும். ஆனால் எக்ஸ்ட்ரா இந்த லைன் இது வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்காது, இது வரைக்கும் தான் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கும், ஸ்கொயரோட எட்ஜ் வரைக்கும். அப்புறம் ஒரு 4 இது இப்படி க்ரியேட் ஆகிருக்கும், ஒரு ப்ளஸ் மாதிரி. அந்த மாதிரி எங்கே இருக்குன்னு பார்க்குறேன். ஃபஸ்ட்டு ரைட் கார்னர் இது, ஓகேவா? அப்போது டாப் ரைட் கார்னரில் எங்கே சர்க்கிள் இப்படி க்ரியேட் ஆகிருக்கான்னு பார்க்குறேன். இங்கே க்ரியேட் ஆகிருக்கு, ஓகே, அப்போ தான் கம்ப்ளீட் பண்ண முடியும். இதை எடுத்து இங்கே ப்ளேஸ் பண்ணும்போது செகண்ட் ஆப்ஷனில் இங்கே க்ரியேட் ஆகலை, இங்கே க்ரியேட் ஆகிருக்குன்றனால எலிமினேட் பண்ணிக்கிறேன். தேர்ட் ஆப்ஷன் பார்க்குறேன். சர்க்கிள் கம்ப்ளீட் பண்ணும், ஆனால் இப்படி கம்ப்ளீட் பண்ணுது. எனக்கு வந்து இப்படி கம்ப்ளீட் பண்ணால் தான் என்ன பண்ண முடியும்? இங்கே கரெக்டாக ப்ளேஸ் ஆகுன்றனால இதுவும் வராது. ஃபோர்த் ஆப்ஷனில் இங்கிட்டு வரணும், இங்கிட்டு டாப் ரைட் கார்னரில் வரணும், டாப் லெஃப்ட் கார்னரில் வந்துருக்கு. அதனால் இதையும் கேன்சல் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு தான் என்னோடய ஆன்சர், எடுத்து ப்ளேஸ் பண்ணால் கரெக்டாக இருக்குது. இப்போ 10th கொஸ்டின் பாருங்கள். இப்போது ஃபஸ்ட்டு பிளாக் சர்க்கிள் இருக்குது, அது அப்படியே இந்த இடத்துல என்ன இருக்குது? ஒயிட் ஷேடட் அன்ஷேடடாக இருக்குது. இங்கே ஷேடடு, இங்கே அன்ஷேடடு. அப்போ இங்கே வந்து அன்ஷேடட் ட்ரையாங்கிள் இருக்குன்னா இங்கே என்ன இருக்கும்? ஷேடட் ட்ரையாங்கிள் இருக்குமா? ஷேடட் ட்ரையாங்கிள் இங்கே இருக்கான்னு பார்க்குறேன், இல்லை, அதனால் அதை எலிமினேட் பண்ணுறேன். இங்கே ஷேடட் ட்ரையாங்கிள் இருக்கான்னு பார்க்குறேன், அன்ஷேடட் ட்ரையாங்கிள் தான் இருக்குது, இதையும் எலிமினேட் பண்ணிக்கிறேன். இங்கே ஷேடட் ட்ரையாங்கிள் இருக்கான்னு பார்க்குறேன், இங்கே இல்லை, அப்போ இதையும் எலிமினேட் பண்ணிக்கிறேன். செகண்ட் தான் என்னோடய ஆன்சராக இருக்கும். இதை வந்து மற்றதையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். இங்கே வந்து அன்ஷேடட் ஸ்கொயர் இருக்குன்னா இங்கே ஷேடட் ஸ்கொயர் இருக்குது. அப்போ இங்கே ஷேடட் டைமண்ட் ஷேப் இருக்குன்னா இங்கே அன்ஷேடடில் என்ன இருக்கும்? டைமண்ட் ஷேப் இருக்கும். கரெக்டாக இருக்குது, ஓகே. நெக்ஸ்ட்டு பாருங்கள். இங்கே ட்ரையாங்கிள் ஷேடடாக இருக்குது, இங்கே ட்ரையாங்கிள் அன்ஷேடடு. இங்கே ஸ்கொயர் ஷேடடுனா அப்போ இங்கே அன்ஷேடடுனா இங்கே ஸ்கொயர் ஷேடடாக இருக்கும், ஸ்கொயர் ஷேடடாக இருக்குது. இங்கே டைமண்ட் அன்ஷேடட், டைமண்ட் ஷேடட். இங்கே சர்க்கிள் வந்து ஷேடட், அப்போ இங்கே சர்க்கிள் அன்ஷேடட். எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு கம்ப்ளீஷன் ஆஃப் டாப்பிக்கில் பார்க்கலாம். தேங்க்யூ.